ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்துக்குண்டான ராசி பலன் என்ன சொல்ல போகிறது. முதலில் நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. நவம்பர் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறது. இதை ஒரு சில ராசிகளுக்கு மாளவிகா யோகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ரம் அடைகிறது. நவம்பர் மாதம் 17ஆம் தேதி நமக்கு நீசமடைந்த சூரியன் துலா ராசி மண்டலத்திலிருந்து விருச்சிக ராசியில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகமாக மாறுகிறது. நவம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த புதன் என்ற கிரகம் வக்கரத்தில் துலா ராசி மண்டலத்துக்குள் பின்னோக்கி வருகிறது. நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் தனது ஆட்சி வீட்டில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறது. வருடாந்திர கிரகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று தனது உச்ச வீட்டில் கடக ராசியில் அமர்கிறார். மேலும் குரு என்பவர் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார். ராகு கேது இந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ குரு செவ்வாய் பார்வை, சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் புதன் சேர்க்கை, அதையும் தவிர சூரியனுக்கு குரு பார்வை. இந்த ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சேர்க்கையுமே நாம் தனித்தனியாக 12 வீடியோக்களாக உருவாக்க வேண்டிய விஷயம். நேரமின்மையின் காரணமாக அனைத்து சாராம்சங்களையும் இந்த பதிவில் நாம் கொடுத்துள்ளோம். உங்களது ராசிக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களை மேலும் தூக்கி போடுமா அல்லது மேலும் அதிர்ஷ்டத்தை நன்றாக தூக்கி கொடுக்குமா என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம்.